Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மறக்காமல் 300 லைக்ஸ் அபோவ் பண்ணுங்கள். லைக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வருது. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. கொஞ்சம் மறக்காமல் லைக் பண்ணு, ஜஸ்ட் ரீமைண்ட் பண்ணேன், அவ்வளோதான். நம்ம டெய்லி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி ரெகுலராக பார்த்துட்டு வரோம். ஒரு சில கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க, சார் இந்த ஃபஸ்ட் வேர்டு சொல்லுவீங்களே நீங்கள், அது இப்போலாம் சொல்கிறதே கிடையாது அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், அதை சொன்னால் ஒரு சிலருக்கு பிடிக்க மாட்டேன். நம்ம சொல்கிறதே சொல்கிறாங்க, எப்போதாலும் ஸ்டாப் லாஸ் போடுங்க, டார்கெட் எல்லாம் ஹோல்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது ஒரு சிலருக்கு பிடிக்க மாட்டேன். சரி விடுங்க, அது ஏன்னா இப்போ நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஸ்டாப் லாஸ் போடுங்க, அதே மாதிரி டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். கிடைச்ச டார்கெட்டை எடுத்துகிட்டு வெளியே வராதிங்க அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு அது போர் அடிக்கிற மாதிரி இருக்குதோ, இல்லை பழசாக கேட்டவங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி தெரியாது. சரி, கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வைக்கலாமே அப்படின்றதுக்காக ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க, வேறு எதுவும் இல்லை. ஓகே, திரும்ப உங்களுக்காக சொல்கிறேன், ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி டார்கெட்டும் இம்பார்ட்டண்ட் தான். நீங்கள் டார்கெட் மிஸ் பண்ணிங்க அப்படின்னாவே நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் லாஸ்ட் சைடு போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு நாளுடைய டார்கெட் அடுத்த நாளுக்கு ஸ்டாப் லாஸுக்கு தேவைப்படும். அதுதான் டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட் ஹோல்ட் பண்ணுங்கன்ற ரீசன் என்னென்னா, நாளைக்கு ஆகிற ஸ்டாப் லாஸ்க்கு இன்றைக்கி சம்பாதிக்கணும் நம்ம. இல்லை அப்படின்னா நாளைக்கு லாஸ் எப்படி கவர் பண்ண முடியுங்களால? ஓகே, அதனால தான் ஃபுல் டார்கெட் எல்லாம் ஹோல்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. ஒரு சிலர் அதுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ், சார் கிடைச்சா ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வரத்தை விட்டுட்டு நீங்கள் என்ன ஃபுல் டார்கெட் எல்லாம் ஹோல்ட் பண்ண சொல்கிறீங்களே அப்படின்னா கமெண்ட்ஸ் வந்தது. அதனால தான் அந்த வேர்டை சொல்கிறது விட்டு நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்கும் பாரு, இந்த விஷயம் பேசுகிறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாத, சீக்கிரம் வீடியோக்கு போங்க அப்படின்வாங்க ஒரு சிலர். அதாவது நம்மளும் மனுஷங்க தான். என்ன இப்போ ஒருத்தருக்கு பெயின் ஆகிறது இன்னொருத்தருக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண தப்பு ஒன்றும் கிடையாது இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி நம்ம ரெகுலராக பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி 50யோட மொமெண்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ரைஸ் உங்களுக்கு கிளியராக தெரியுங்கிறது, நல்ல ஒரு புலிஷ்னஸ் இருக்குது மார்க்கெட்டில், ரைட்டு, அது எதுவும் இஷ்யூ கிடையாது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குது. ஓகேங்களா? மார்க்கெட் இங்கேருந்து ரன் ஆனது இங்கே சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, அது 18,250 அந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது. ப்ரைஸ் அங்கேருந்து இருந்தால் நம்ம ஃபாலிங்கான வியூ பார்க்கலாம். ஆனால் இப்போ இங்கே நின்னது எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்திங்கன்னா மைனஸில் காமிக்குது. சரி, அதனால் நம்ம சேல் பண்ணலாமா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கலாம் எல்லாருக்கும். ஓகேங்களா? சரி, அந்த குழப்பம் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு கிளியர் ஆகிடும். அதாவது ப்ரைஸு இங்கேருந்து நம்ம ஒரு ஃபிப்னாக்கி ரீடெஸ்ட் பண்ணி எது வரல நம்ம கரெக்ஷன் பார்க்கலாம் அப்படின்னா 0.5 வரல நம்ம கரெக்ஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது 18,050 இல்லை ரவுண்ட் நம்பர் 18,020. ஏன்னா அங்கே 0.618 ஃபைனல் லெவல் இது, அதோட ப்ரீவியஸ் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுது. 2 லெவல் ஸ்ட்ராங்காக சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா கூட உங்களுக்கு இங்கே கனெக்ட் ஆகும். ரைட்டுங்களா? ஸோ என்ன ஆகுனா, மார்க்கெட்டு கீழே அந்த இடத்துல வந்தால் கூட உங்களுக்கு பையிங்கான ஒரு வியூ தெரிஞ்சிடும். அதாவது கேப் டவுன் ஆகுது, இல்லை மார்க்கெட் இந்த மாதிரி ஸ்லோவாக ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்காக வரும். அதுக்கப்புறம் திரும்ப மேலே அப் மூக்காகும், இல்லை இந்த இடத்துல டிசிஷன் இருக்கும், நம்ம இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணலாமா இல்லை திரும்ப இங்கேருந்து மேலே போகலாமான்ற விஷயம் இந்த சப்போர்ட்டில் டிசிஷன் எடுக்கலாம். 18,050யும் 18,020 இந்த ரேஞ்சில் டிசிஷன் எடுக்கும் மார்க்கெட். ஓகேங்களா? ஆல்ரெடி இந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சு. எது இந்த ஹை இருக்குங்களா, இந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இது ஆக்சுவலாக சப்போர்ட் எடுக்கணுமா இருந்தது. ஓகே, ஏன்னா எஸ்ஜிஎஸ் ஃபுல்லாக நெகட்டிவ் காமிக்கிறதுனால உங்களுக்கு அந்த சினாரியை காமிக்கிறேன். சப்போஸ் அந்த லெவல் உங்களுக்கு வந்துச்சு, ஒன்றும் பேனிக் ஆக தேவை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அங்கேருந்து ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகும். ஸோ அந்த ஹையர் 1820 1850க்கு ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆச்சுன்னா அங்கேருந்து திரும்ப பையிங்கான ஒரு சினாரி வாய்ப்புகள் நடக்கும். இது இந்த 18,050 18,020 இந்த ரேஞ்ச் இருக்குது இல்லைங்களா, இந்த ரேஞ்சில் உங்களுக்கு திரும்ப பையிங்கான ஒரு வாய்ப்புகள் நடக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஏன் அந்த விஷயம் சொல்கிறேன்னா, ஒரு சில சார் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி மைனஸில் காமிக்குது, ஃபுல்லாக ரெட்டில் இருக்குது, கீழே போய்டுமா, சேலிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக ட்ராப் அது. எப்படின்னா இப்போ மார்க்கெட் கீழே போகிற மாதிரி காமிக்கிறோம் அப்படின்னு சொல்ல மாதிரி. உண்மையிலே சேலிங் பண்ணணும் அப்படின்னா 18,000 பிரேக் ஆனால் தான் செல்லிங். 18,000 பிரேக் ஆனால் தான் செல்லு.
அதுக்கப்புறம் லோ ஃபார்மேஷன் நிறைய இருக்கிற விஷயம். 18,000 நீங்கள் பிரேக் ஆகாத வரலும் நீங்கள் சேலிங்கான வாய்ப்புகள் கிடையாது. 18,000 கீழே வரும் சப்போர்ட். நீங்கள் எக்ஸ்பைரி வேறு மேபி இந்த டர்ன் லைன் டிசிஷன் எடுக்கும். இன்றைக்கி எல்லாமே வந்து இந்த டர்ன் லைன் நம்ம இந்த கீழே சப்போர்ட் லைன் போட்டிருக்கோங்களா, இந்த சப்போர்ட் லைன் வந்து எல்லாமே டிசிஷன் எடுக்கும். இன்றைக்கி அந்த எவ்வளோ தூரம் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்து 18,050 ஓப்பன் ஆகுதா, 18,070 ஓப்பன் ஆகுது, எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். ஓப்பன் ஆகிட்டு ஒரு 10, 20, 30 அரை மணி நேரம் டைம் விடுங்களேன். அந்த அரை மணி நேரத்தில் உங்களுக்கு டிசிஷன் ப்ரைஸ் எந்த பக்கம் போகுதுன்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சொல்லிவிடும். ஓகேங்களா. மொத்தத்தில் இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே உங்களுக்கு சேலிங்கான வியூ கிடச்சின்னா சேல் பண்ணாதீங்க. ஏன்னா கீழே நிறைய சப்போர்ட் இருக்குது. நிறைய எந்த லெவல் கட் ஆச்சா உங்களுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். 18,020 அப்படின்ற லெவல் வந்து ஃபுல் ஸ்ட்ராங்காக சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ரவுண்ட் நம்பர் கீழே 18,000 இருக்குது. மேபி 18,000 ஷேடோவாக வந்து திரும்ப உள்ளே போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த 18,020 ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. அங்கே சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். 18,000 பிரேக் ஆகிட்டு கீழே வந்துச்சு, இந்த டர்ன் லைன் கட் ஆகிடுச்சு, கீழே க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னா இந்த க்ளோசிங் கீழே வந்து உங்களுக்கு சேலிங்கான சான்சஸ் பாடலாம் நீங்கள். ஓகே, அது வரலாம் சேலிங்கான சான்சஸ் கிடையாது. இது வந்து நிஃப்டி 50 வியூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நேற்று ட்ராப் பண்ணதா, ரைட். இது பாருங்கள், இது ரெசிஸ்டன்ஸ் லைன் இல்லைங்களா. ரெசிஸ்டன்ஸ் லைன்னு ப்ரைஸ் இங்கே வந்து பிரேக் ஓவர் ரீடெஸ்ட் ஆச்சு, ப்ரைஸ் அப் மூவ் கொடுக்குது, கன்சல்டேஷன் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு ப்ரைஸ் மூவ் ஆன மாதிரி அதுக்கு முன்னாடியே ரிஜெக்ட் ஆகுது. அதாவது இங்கே ப்ரைஸ் ஹோல்ட் ஆகிட்டு பாருங்கள். இந்த ஹோல்டிங் என்னத்துக்குன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது பிரேக் அவுட் கொடுத்து மேலே அப் மூவ் தான் கொடுக்கணும் மாதிரி. ஆனால் இன்னும் வெயிட்டிங்கில் தான் இருக்குது. மேபி இந்த கீழே ஃபால்ஸ் பிரேக் டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் என்னோடய வியூ கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த லெவல், அதாவது இது 42,200 லெவலில் அதுக்கப்புறம் டிசிஷன் பண்ணுவேன். 42,200 லெவலில் வெயிட் பண்ணி அந்த பக்கம் திரும்ப மேலே போகலாமா கீழே வரலாமான்றது இங்கே டிசிஷன் பண்ணும். அப்போ சப்போஸ் இங்கேருந்து கீழே வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ரியாக்ட் என்னவாக இருக்குன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜெயிச்சிட்டாங்க, இந்த செல்லர்ஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். எங்கே இந்த 42,200 பிரேக் ஆகிட்டு கீழே க்ளோசிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஓகே அக்செப்ட், திரும்பவும் சேல் சைடு நம்ம போக போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். 42,200 பிலோ க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பிளானை சேஞ்ச் பண்ணுங்க. 42,200 பிலோ க்ளோசிங் கொடுக்கணும், ஷேடோ கிடையாது, க்ளோசிங் சம் கம்ப்ளீட் ரெட் கலர் பாடியோடு க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா அப்போ எவ்ரி ரைஸ் ஆன் செல்லிங், அதாவது அதில் புல் பேக் பாருங்கள். ஸோ ஸ்லோவாக இந்த மாதிரி ப்ரைஸ் கீழே பாட்டம் லைன் வந்து டச் பண்ணும். இது 41,800 லெவலும் ப்ரைஸ் டச் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. லோ லெவல் கட் ஆயிடுச்சு அப்படின்னா. இல்லை இங்கே இந்த 42,200 சப்போர்ட் எடுத்துக்கிச்சு அப்படின்னா அங்கேருந்து திரும்ப ஹையர் ஃபார்மேஷன் பாருங்கள். ஸோ இது நீங்கள் சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். இது 42,200 சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். அங்கே இந்த டென் லைன் வந்து பிரேக் ஆகிடும். இந்த டென் லைன் வந்து பிரேக் ஆகிட்டு நம்மளுடைய 42,700 லெவலில் வந்து டச் பண்ணிவிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது இன்றைக்கான பேங்க் நிஃப்டி சினாரியோ. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். இப்போ நான் சொன்ன விஷயம் புரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், புரியாதவங்க கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். 2 டைம் 3 டைம் பாருங்கள், உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் புரியும் உங்களுக்கு. ஃபின் நிஃப்டி ஏன்னா ஒரு சில நாள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆனால் இப்போ சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா 2 சைடுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக கீழே வர சொல்லும். அந்த ரீடெஸ்ட்மெண்ட் சப்போர்ட் எடுக்குமா, சப்போர்ட் பிரேக் ஆகுமா. ஸோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு டிசிஷன் எடுக்கணுமா இருக்கும். ஒரு ½ hour வெயிட் பண்ண மாட்டோம் அந்த இடத்துல. ஏன்னா இப்போ மார்க்கெட் ரன்னிங்கில் இல்லை. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 0.5 லெவலில் வந்து சப்போர்ட் லெவலாக இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் இது. ஓகேங்களா. இந்த ரெசிஸ்டன்ஸில் ஃபேஸ் பண்ணிவிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு நிற்குது. 0.23க்கு ரீடெஸ்ட்மெண்ட் எடுத்துச்சு, அங்கேருந்து புல் பேக் ஆகிடுது. சப்போஸ் உங்களுக்கு இந்த லெவல் பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா இந்த லெவல் வரும், ஈஸியாக வரும். 18,650 வரல உங்களுக்கு ப்ரைஸ் வரும். இது ஃபின் நிஃப்டி. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபின் நிஃப்டியோடைய வியூ. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.